வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை குருமா. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1.5 கப்பு காலிஃப்ளவர், 1 கப்பு பட்டாணி, ஒரு 3/4 கப்பு வெங்காயம், ஒரு 1/4 கப்பு தக்காளி, 1 கப்பு தேங்காய், அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகா, 10லேருந்து 12 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், இலை, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் எண்ணெய். ஸோ இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய், சோம்பு, கசகசாவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்க வச்சுருக்க பட்டை, இலை, அதுக்கப்புறம் லவங்கத்தை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் இதில் போட்டுக்குங்க. ஸோ அப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பட்டாணியும் காலிஃப்ளவரும் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் இந்த குருமாவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காய் போடுறதா இருந்தாலும் அதை முதல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பெருசாக கட் பண்ணுறதுனால அது உடஞ்சி போகாது நீங்கள் வேக வைக்கும்போது. ஸோ இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதில் தேவையான உப்பும் இப்போ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மூடி வேக விட்டுருங்க. ஸோ இது வெள்ளை குருமானால் நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் காரம். ஸோ உங்களுக்கு பொடி போடணுன்னா நீங்கள் இதில் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் போட்டிங்கன்னா இது வெறும் வெஜிடபிள் குருமா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. அந்த காய்கறியும் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. ஸோ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, அப்புறம் சோம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த வெள்ளை குருமா வந்து நீங்கள் பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த தேங்காய் அரைக்கும்போது ஒரு 2 முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரிச்சாக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.